Welcome back to So, உங்க வீட்டுல என்ன கதைனா பிளானே இல்ல ஈகடை வந்து நீங்க என்ன விட்டீங்க ப்ரொமோ பண்ணுவாங்க காசு கொடுத்தீங்கன்னா நட்டிக்கு ஆனா இவன் புது ஓகேடா இவன் 2 வருஷம் உனக்கு தெரியும் நினைக்கிறேன் இவனை உனக்கு தெரியாதுல இவன் பேரு அதிகா என்னன்னா பையன் நம்ம கூட தான் இருந்தா ஆனா வந்து இப்ப பூச்சோம் பூச்சவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மனுஷன் பத்தி சொல்லாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா என் பேரு ஹரிஸ்வர். நான் வந்து ப்ரீவியஸ்லி எம்பாங்ல தான் இருந்தேன். சோ இப்ப வந்து நான் பூச்சோக்கு ஷிஃப்ட் ஆகி வீட்டுல நியூ ஹவுஸ்ல அதான்டா நான் என் பேரு ஹரிஸ்வா அப்படின்னு சொல்லலாம் போறான். இன்னைக்குள்ள நம்ம யாருக்கும் தெரியாது வந்து. ஆனா இன்னைக்கு கண்டென்ட் என்ன மலேசியாவோட பெஸ்ட் ஃப்ரூட் மலேசியா தான் வந்து பெஸ்ட் ஃப்ரூட்டுக்கான ஒரு பக்காடு. ஆனா இப்பெல்லாம் இன்ஸ்டா ரீலோ இல்ல இன்ஸ்டால ஏதாச்சும் செக் பண்றாங்க மலேசியாவை இருக்கிறது கேவலமான ஃப்ரூட் மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும் பிஸ்தாச்சோ வச்சு பர்கர் செய்யறானுங்க, காஃபி செய்யறானுங்க, ஸ்ட்ராபெரி வச்சு நாசிலமாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அதை பத்தி என்ன? இத பத்தி சிம்பிளா சொல்ல போனோம்னா இந்த ஜென்ஜி ஒரு பிரச்சனை தான். ஏன்னா என்ன காரணம் என்னாச்சும் ஒரு வித்தியாசமா நீங்க செய்யும் போது அதுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன நினைச்சிட்டாங்கன்னா இதுதான் இப்ப ட்ரெண்டிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சோன்னா சாப்பாடு அப்படியே மிக்ஸ் கொள்ள போயிடுச்சு. இப்படிதான் நான் ஒரு வீட்டுக்கு போனேன், என் கூட்டாளி வீட்டுக்கு போகும்போது மெகி செஞ்சு கொடுத்தாங்க. அப்ப நானும் நினைச்சேன் மெகி அப்படியா சொன்னா நான் ஸ்பெஷலா செய்வேன். சரி ஸ்பெஷலா செய்யறான், சரி சாப்பிட்டேன், சரி சொல்லிட்டு நானும் மெகி சாப்பிட்டேன். வித்தியாசமா இருந்துச்சு. என்ன யோகி தரமானா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அப்புறம் கேட்டா முட்டையோட மயோனிஸா என்னடா கதை இது? இந்த ரொம்ப எப்படி இருக்கு? ஆசிட்ட கேட்டுறாரு, ஆசி நீ இந்த மாதிரி சாப்பிடுறியா இல்லையா? அது சொன்னல இது இந்த வடகரிக்கு என்னது ரொம்ப சத்தமா இருக்கு. இல்ல இந்த இப்ப வந்து மெகில வந்து என்ன தடவை இருந்துச்சு, மெகில வந்து மயோனிஸும் முட்டையும் இருந்துச்சு. சவுத்துட்டாங்க. சவுத்துட்டா மண்டோடி அது சாப்பிடுறது சூப் வந்து எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் என்னை காப்பாத்துங்கன்னா நான் கதறேன். ஆனா பசிக்காக சாப்பிட்டுட்டா இல்ல. ஆரம்பத்துல வந்து மெகி வந்து இல்ல இவ்வளவு சூப் இருக்கணும் இல்ல பரவாயில்ல. நானும் சொன்னேன் இந்த மாதிரி வந்து நானும் மெகி எப்படி போடுவேன்னா தக்காளி போட்டு அழகா வந்து குடிச்சது இல்லையா சாப்பிட்டுருக்கேன். தக்காளி எல்லாம் போட்டு வெட்டி கேரட். ஆமா இந்த மாதிரி நான் சாப்பிட்டது இல்ல. ஏன்னா இருக்கிறதுலே காமன்ல நீங்க ஒரு மெகி வந்து மெகி ஹெல்த்தி இல்ல. ஆனா மெகி அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஹெல்த்தியா சாப்பிடணும்னா அந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் சில்லி அதெல்லாம் போட்டீங்கன்னா ஜோக்கா இருக்கும். முடிஞ்ச இல்ல ஜென்டலா அவன் சொல்ற மாதிரி அடிச்சு நீ சொல்ல நீ என்ன மாதிரி கெத்த கிட்ட நெஞ்சு சாப்பிட்டு அவன் மாதிரி அவன் கம்பெனி சொன்னா எப்படி சொல்றது அப்புறம் வர நிறைய இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்ட வரைக்கும் நான் சாப்பிட்ட வரைக்கும் எது சாப்பிட்டிருக்கேன். வெஜி கோரிங் நார்மலா பேசிக்கா எல்லாம் சாப்பிடுறாங்க. எடிட்டருக்கு நல்ல கண்டென்ட் இருக்கிறேன் இந்த தடவை. எடிட்டருக்கு அந்த மாதிரி எடிட் பண்ணுவாங்க நம்மள வச்சு பாருங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் மெகி கோரிங் வந்து சொன்ன மாதிரி தான். சோ பூண்டுல மயோனைஸா? ஓ இல்ல அது கேட்கறதே துறவா இருக்கு. அந்த மாதிரி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வெங்காயம் ஹெல்த்தியான சாப்பாடு நார்மலா தேசிக்கா சமைச்சு ஒரு என்னென்ன ஐட்டம் தேவையோ அந்த ஐட்டம்னா வந்து டொமேட்டோ எல்லாம் போட்டு நம்ம வந்து கட்டி சாப்பிடுற மாதிரி நல்லா இருக்கும். நானும் வந்து ஸ்டாண்டர்டா கிளாசிக்கா சாப்பிட்டுருக்கேன். அதான் சொன்னா வந்து அதை வந்து அவங்க மொத்த ரெசிபி சொன்னா வந்து இப்படி வந்து சுத்தி
இது வந்து நீ வந்து ஒரு ரைஸ் வருஷா சாப்பிட்ட ஒரு அது ஒரு வீட்டுல வேஸ்டா இதுக்கு முன்னாடி இந்த வருஷமே சாப்பிட்டேன். என்ன லெமன் சாதம் வீட்டு மேங்கி வாங்கி சாப்பிட்டேன். சத்து என்ன தெரியுமா இந்த வயதுல இருக்கு லெமன் சாதம் கடை உங்க நீங்க தெரியுமா புக்கெட்ல இருக்கியா நீ நான் அந்த மெக்கியை சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அது ரொம்ப நாள் அந்த இன்ஸ்டா எல்லாம் பார்த்து சாப்பிட்டு போயிட்டு வாங்கி சாப்பிடலான்னு வாங்கிட்டேன்டா. நன்றாக அது கஷ்டம் என்ன தெரியுமா கோடி கறி பிளஸ் மேகி அதுதான் அதான் அந்த கடையே அந்த கடை. இந்த கடையில என்ன தெரியுமா அது எவ்வளவு தெரியுமா 25 ரூபாயா 18 வழி நீ கோடி எங்க மாமா கடையில் சாப்பிட்டு ஆசிட மைக் நீ வாசிலே நான் சொன்ன கணப்ப நீ என்ன நீ நோம்பல கடையில எங்கேயும் நீங்க வேற சொல்லணும். சாப்பாடு தெரியல எந்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படி மறுநாள் வந்து வயிற்று வலிக்குது நீ கூடில அந்த சாப்பிடல இன்னொன்னு என்ன கதைன்னா அவனுக்கு தெரிஞ்சுதான் இந்த ஒரு மாமா கடை அல்சரி பொட்டி கடை 151 காட்டு 108 காட்டு ஓகே ஒரு கடை இருக்கு அது போயிட்டு அல்சரிப்பா 108 காட்டுல போடுங்கடா அது கண்டிப்பா ரசிகராவோட வீடியோ பாக்குறீங்க நீ சொல்லு சில பாத்தீங்கன்னா நெகி வந்து அந்த கன்றாவி அளவு நகைன்னு இல்ல நீ எல்லாத்தையும் ஒரு சாப்பாடு சாப்பிடுவீங்க என்ன இட்லி பார்த்தா அவங்களுக்கு நார்மலா எல்லாருக்கும் பேசிக்கா இட்லி தெரியும். இட்லி வந்து மேமா வந்து அந்த இட்லி ஷேப்ல தான் இருந்துச்சு. ஆனா அது இட்லி அது நான் எடுக்கும் போது ஐ மீன் அதை பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது சீனியா சர்க்கரையா இரு அங்க இருக்கு அதான் கடை நான் சாப்பாடு வச்சுக்கிட்டு சாப்பாடு பஞ்சாரம் வச்சிருக்காங்க ஒருவேளை நான் செய்வேன் பணியாரத்தை தான் சொல்றேன் கூட சொல்ல முடியாது. நன்றி கை சைட்ல இருந்து கொஞ்சம் சீனியா இருந்துச்சு சாப்பிடும் ஒரு மாதிரி இன்ப ஒரு மாதிரி நல்லா வருது நல்லா இனிப்பா இருந்தா நல்லா தான்டா இருக்கு என்ன போல எனக்கு அது ஒரு மாதிரி அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு தொட்டுக்க ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த வழியா வந்து பீதி சாகுலா போட்டு அப்புறம் வந்து அந்த பர்கர் மேல போடுவது வெள்ளையா அந்த லைட்டா சிசிலியா என்ன சொல்ல மேல பர்கர் மேல அந்த அது போட்டு நீல கலர்ல ஒரு வந்து ஒரே வாட்டியை சாப்பிட்டேன். எந்த கடை சின்ன வயசுல 8 வயசு இல்ல சசிரா தந்து இதுவும் அந்த மாதிரி வந்ததுதான் அந்த பரம்பரையில. ஆக்சுவலி எனக்கு புரியாத விஷயமே அதான் நீங்க ஆக்சுவலி நான் அந்த கதை வச்சிருந்தேன் நான் என்ன கதை இருந்தா என்ன சாப்பிட வைக்கணும் அந்த மகிழ் கதையை தான் சொல்லிருப்பேன். ஆனா நீங்க ஓபன் பண்ணிட்டாரு அந்த கதையை கதையும் பண்ணிட்டீங்களா என்ன டே டு டே ரெஸ்டாரண்ட் டே டு டே வந்துருக்கா இவனை கூட்டிட்டு போயிருமா டே டு டே இல்ல ரகுவா ரகு இவனை கூட்டிட்டு போனதுல ஒரு கடை இருக்கு அவங்க வீட்டு தானே ஒரு கடை இருக்கு டே டு டே கடையில வந்து சாப்பாடு டிஷ் எல்லாம் எப்படி இருக்குன்னா மூவி டைட்டில்ல தான் தெரி நாத்திகுடிங் தெரி நாத்திகுடிங் பாலா ட்ரெயின் வந்து டே டு டே போறது ஆனா வந்து லேட் ஆச்சு அவன் கடை பாந்து பானு துத்தப்லா 1 மணி இடத்துல வந்து ஒரு என்ன கண்ணா எல்லா சாப்பாடும் ஜோக்கா இருக்கு அவன் சாப்பாடு ஜோக்கா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஆமா டே டு டேல வந்து அவன் நல்லா எனக்கு தெரியல அவன் என்ன பண்ணாங்க. அதாவது அண்ணன் நாசி இவர் எங்க காரைக்குடி கம்பெனி சொன்னாரு இவங்க 2 பேரும் அதுதான் சொன்னாங்க. ரகு வந்து நாசி குறிஞ்சி எல்லாம் சொன்னான். சரி பேரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காலா சொன்னேன். காலா வந்தாங்க
நாசி வரையும் காலா 3 நாள் வயிற்றுல சண்டை போட்டாங்க. 3 நாள் வயிற்றுல சண்டை போட்டாங்களா? நம்ம கால வயிற்றுல வந்தாங்களா இல்லையா? காலையில வெளியே கலக்க வந்துருவாங்களா? போறப்ப என்ன சொல்றான், என்ன தெரியுமா சொன்னா, தாராவிக்கு உள்ள சண்டை ஓடிக்கிட்டு இருக்குன்னு. சாதாரண ஒண்ணு இல்ல, உரப்படி உரப்பு. அது நான் எனக்கு டெத்தனை விட்டேன். நான் காரைக்குடி நடந்தீங்கன்னா என் தண்ணிட்டு கைட்டா அங்க எடுத்து வாயில வச்சானு என் கண்ணுல இருந்து ஊத்துது அழுவையா. ஆனா சாப்பிட்டு முடிச்சாவோ காலாச்சு திருடாதான் வேணாம். அந்த அதை சாப்பிட்டு விட்டு அந்த என்ன பட்டா கூட அனுப்பிச்சு போனாங்க காலியில வாங்கினே. பாத்துருக்கேன். உள்ளுக்கு போடுறோமா வெளியே வருதமான்னு என்னது உள்ளுக்கு போடுறோமா வெளியே வருதுமா நம்ம மலேசியால வந்து வீரனும் நிறைய இருக்கு. என்ன சொன்னா பானிபூரி சாப்பிட்டு வீரனா சாப்பிடுங்க. பானிபூரி சாப்பிட்டேன். பானிபூரிலாம் இதுக்கு முன்னாடி வேற என்ன. ஆமா அதான் சொல்லுங்க அங்க மனுஷால பியர்ட் ஆச்சு இப்பெல்லாம் மாத்திரம். ஏன்னா மத்தியா ஏவனே பஜ்ஜி இப்படிதான் இருக்கணும்னா இதுதான் இருக்கீங்க. இதுல நீ போயிட்டு பிஸ்தா சோசி சாப்பிடுறியா? ஆனா சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டா ட்ரெண்டிங்னு வாங்க. எனக்கு தெரியல, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கேன். அது என்ன இப்ப சொல்லியா என்னச்சும் ஒரு வித்தியாசமா ட்ரை பண்றேன்னு சொல்லி. இன்னொன்னு என்ன காரணம்னா, இப்ப வந்து டேஸ்ட் வந்து முந்தி மாதிரி இல்ல. முந்திலாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிளேவர் பிடிக்கும், ட்ரெடிஷனல் ஃபிளேவர் பிடிக்கும், ஒரு ஃபிளேவர் பிடிக்கும். இவங்கலாம் கொஞ்சம் வித்தியாசமானவங்க, என்னச்சும் வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹைப்புக்காக இந்த ஸ்ரீ உண்மைங்க அதை பத்தி இந்த ஹைப். ஆனா அந்த ஹைப்ல அது ஃபேமஸா நல்லா ஆச்சுன்னா அது அப்படி கண்டினியூ சாக்லேட் மாதிரி. இப்ப என்னென்னமோ கெட்பெரிலாம் வந்துருச்சு. அதே நம்ம வரமாட்டேங்க சாப்பிட்டோம். ஒரு காலகட்டத்துல கறி வச்சு என்னங்க அது என்ன கறி ஊட்டி சாப்பிட்டேன். இந்த மாதிரி மயனி இல்ல எப்பெல்லாம் பண்ணுவாங்க. இந்த கடைக்கு வந்து நிறைய கடை விட்டுருந்துச்சா? டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். இல்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். இப்ப நீ வந்து உனக்கு வந்து இந்த மைனஸ் வேணாம், நீ சாம்பார் தான் என்ன 10 பேர் 5 பேர் கேட்டா கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க? மதிப்பானு கடைக்காரங்க சாம்பார் போட ஆரம்பிச்சிருவாங்க. கடைக்கு வர எல்லா கஸ்டமரும் சாம்பார் என்னன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா யாரும் கடைக்கு வரமாட்டான். ஆமா, கடைக்கு வரமாட்டாதான். அதேதான் எல்லாரும் என்ன டேஸ்ட் வேணுமோ அதை மட்டும் கேட்டா கரெக்டா இருக்கும். இது வந்து ஒருத்தர் ட்ரை பண்ணி எல்லாரும் ட்ரை பண்ற 100 பேர் போய் ட்ரை பண்றா அது இன்னமும் ஒரு ஹாட்டான ஒரு சாப்பாடு ஆயிருச்சு. இதெல்லாம் வந்து என்ன இந்த கொலாபரேஷன்லாம் வந்து உண்மையிலேயே நாட் எப்படி சொல்றாங்கன்னா இது ஹைப் தான். ஹைப் முடிஞ்சிட்டு அப்புறம் அந்த சாப்பாடு இருக்காது. அன்லெஸ் அந்த சாப்பாடு நல்லா அந்த சாக்லேட் பானிபூரி மாதிரி. அதனால சாக்லேட் பானி சரி, அப்ப நீ செக் பண்ணிட்டு சரி எல்லாம் பார்த்து சொன்னேன். Until then, see you. Bye-bye. Stay tuned. Stay tuned. டைலாக் சொல்ல மாட்டேங்க எல்லாரும். Stay tuned. Stay tuned. Oh, Like it. சப்ஸ்கிரைப் like, subscribe, comment, and subscribe. புதுசா வந்தாங்க சொல்றோம். எப்படி சொல்றது? மறக்காம அடுத்த எபிசோட் வந்து நீங்க பாக்கணும். நாங்க எல்லாமே வந்து அப்படிதான் சொல்றோம். அப்படின்னு சொல்ல முடியாது. Stay tuned for the next episode. So என்னோட Okay, so until then, like, subscribe, share, முடிஞ்சா அந்த பெல் பட்டனை அப்படின்னு. Bye-bye.